எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள், இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில். நீலகிரி மாவட்டம் கொளப்பள்ளி பகுதியில் 30 அடி ஆழ கிணற்றில் விழுந்த குட்டி யானை 10 மணி நேர போராட்டத்திற்கு பின் மீட்கப்பட்டது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அது அப்படியே தள்ளுங்கண்ணா, கையில தள்ளுங்கண்ணா, கையில தள்ளுங்க. பின்னாடி தந்தா யானை இந்த காலு கரெக்டா பேலன்ஸ் பண்ணி அந்த குழிக்கு ஆள போடு, அந்த குழிக்கு ஜேசிபி போடு. அந்த குழிக்கு ஜேசிபி போடு. ஏய் வண்டி அந்த பக்கம் போட சொல்ல, குழி அங்க இருக்கு. ஏய் ஜேசிபி இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார். வணக்கம் சுரேஷ்குமார். குட்டி யானையை பத்திரமாக மீட்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்த கட்ட நடவடிக்கையாக வனத்துறை தரப்பிலிருந்து என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள பந்தலூர் தாலுகாவிற்குட்பட்ட கொளப்பள்ளி குறிஞ்சி நகர் பகுதியில் இரவு ஒரு குட்டி யானையுடன் காட்டு யானை இறை தேடி அந்த கிராமத்திற்கு வந்தது. அப்போது அந்த பகுதியில் உள்ள சந்திரன் என்பவரது 30 அடி கிணற்றில் 4 வயது மதிக்கத்தக்க பெண் குட்டி யானை தவறி விழுந்தது. குட்டி யானை உயிரோடு இருந்த பட்சத்தில் அதன் தாய் யானை மற்றும் அதோடு வந்த மற்ற யானைகள் அதே பகுதியில் அதிகாலையில் இருந்து பாச போராட்டம் நடத்தி வந்தது. தாய் யானை உட்பட மற்ற யானைகள் ஆங்காங்கே பிரிந்து நடமாடுவதால் அந்த பகுதி வழியாக செல்லும் சாலையில் போக்குவரத்தை வனத்துறையினர் நிறுத்தி வைத்திருந்தனர். மற்ற வீடுகளில் பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என்றும் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை செய்தனர். இந்த நிலையில் மீண்டும் நேரமாக அந்த தாய் யானை அருகில் இருந்த 3 வீடுகளை உடைத்து நொறுக்கியது. இதன் பின்பு அதிகாலை 2:30 கிணற்றில் விழுந்த குட்டி யானை அருகில் வனத்துறையினர் யாரையும் வரவிடாமல் பாச போராட்டம் நடத்திய நிலையில் தாய் யானையை ஒரு வழியாக வனத்துறையினர் அங்கிருந்து துரத்தினர். பின்பு கிணறு அருகே ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் பள்ளம் தோண்டப்பட்டது. குறிப்பாக தாய் யானை வருவதை கண்டறிய வனத்துறையினர் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணித்த நிலையில் மீண்டும் பணி தொடங்கி சுமார் 4 மணி நேரம் அந்த பகுதியில் பள்ளம் தோண்டப்பட்ட நிலையில் குட்டி யானை ஜேசிபி இயந்திரம் மூலம் கயிறு கட்டி 10 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு அந்த யானையை மீட்டனர். தற்போது இந்த குட்டி யானை 4 வயது மதிக்கத்தக்க பெண் யானை என்பதால் அருகில் செல்ல முடியாத சூழ்நிலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அதன் தாய் யானை உள்ளதால் அது தானாக அந்த குட்டி யானை அங்கு சென்றது. அதன் பின்பு தற்போது வனத்துறையினர் அந்த யானை சேருவதை கண்காணிப்பதற்காக வனத்துறையினரும் அதன் பின்பாகவே கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள், இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில்.